கருதி அறிவித்தார் சி வி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன தினம் அம்மா பல்கலைக்கழகம் கேட்டாங்க. அம்மா பெயர்ல கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுடைய நலன் கருதி மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பெயருக்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியை பறிச்சுட்டார். அதே போல கடல் நீர் உப்பு நீரை நன்னீராக்கி குடிநீர் திட்டம் நானே அறிவித்த சி வி சண்முகனுடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்தில் வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் ஆட்டினேன். கிட்டத்தட்ட 1503 கோடியில பிரம்மாண்டமான கடல் நீரை குடிநீராக்க திட்டம். இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை மன்னிக்கலாமா? மன்னிக்கலாமா? மக்களுக்கு துரோகம் விளைந்த அரசுக்கு 2026 தகுந்த பாட புகட்டீர்களா? அதே போல நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட காலமா கிடப்பில் போட்டிருந்தாங்க. அறிவியல் சகோதரர் சி வி சண்முகம் கோரிக்கை வச்சாங்க. இது விவசாயிகள் இருந்த ஏரியா, பாசன வசதி பெறணும். நந்தன் கால்வாய் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்த முடியும். சாத்தியமாகும்னா அது அதிமுக ஆட்சியில் தான். அதற்கு கோரிக்கை வச்சாங்க. புனரமைக்க 26 கோடி ரூபாய் நான் கொடுத்தாங்க. அதோட நந்தன் கால்வாய் திட்டத்தில் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நிலயிருப்பு மற்றும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 309 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டாங்க. அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிக்கு துரோகம் விளைக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா? அதே போல நேற்று 2 நாளைக்கு முந்தி ஒரு கருத்து சொன்னேன். என்ன ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம் அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன் கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலைத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையை கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். 67 இந்த பகுதியிலையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். விழுப்புரத்தில் எங்களுக்காக கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்த அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 41 உறுப்பு கல்லூரி பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி, அந்த கல்லூரியில ஃபீஸ் அதிகம், கல்வி கட்டணம் அதிகம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000 ரூபாய் ஆண்டுக்கு. அதே பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியில் 9000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்வி ஆக்குங்க, இந்த கல்வி கட்டணம் குறைன்னு சொன்னாங்க. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்காடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க வந்து அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டினாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்குன. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும். ஏழை மாணவர்கள் படிக்க வேணும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில் பாலிடெக்னிக் கல்லூரி
ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்ப ஏழை மாணவர்கள் வெறும் 2,000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி பயின்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க வரலாறு தெரியாத நீங்க பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 2017-18 அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவக் கல்வி படிச்சாங்க. இதையெல்லாம் நான் உணர்ந்து, நானும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, நானே முடிவு செஞ்சேன். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளும் மருத்துவராகிற கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ₹1 செலவு இல்லாம அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே இருக்கும் என்ற உத்தரவு போடும். உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இவட கல்லூரி கொள்ளாந்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, மத்திய அரசு 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அதிமுக அரசாங்கத்தில். திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது 2010 132 பேர் தான் படிச்சிருந்தாங்க. நீ எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில உயர்கல்வி படிப்படி என்னைக்கு விழுந்தது? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள், அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது. இந்த மாவட்டத்தில் பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்பு இங்க இருந்தது. அதுக்கு 5 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே போடல. வருகிற 14ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. 14ஆம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்புக்கு நீங்க சேர்க்கை, அதாவது மாணவர் சேர்க்கையை தொடங்கப்பட்டால் பரவாயில்ல, இல்லை என்றால் அறிவித்தார் சி வி சண்முகம் அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்திலே. என்னையா அவ்வளவு கஷ்டமா இருக்குது? இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா? ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா? இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா? மாணவர்களுக்கு துரோகம் செய்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? என்னை பத்தி பேசுற அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்படுவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்
பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்வி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக்கெல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்வி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராடிக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தை நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டணும் சொன்னா நீங்க தவறாக சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இது கடும் கண்டனத்துக்குரியது. மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல தமிழ்நாட்டில் 180 அரசு கலை மற்றும் அறிவியல் இருக்கு. அதுல 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. அப்புறம் எங்க போய் கல்வி வளரும்? பேராசிரியர்கள் இல்ல, ஆசிரியரும் இல்ல, முதல்வரும் இல்ல. அப்ப அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவருடைய நிலை இல்ல. இப்படி ஒரு மோசமான ஆட்சி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவருடைய எதிர்காலத்துக்கும் பாதிப்பு. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற வேண்டும். அகற்றீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மின் கட்டண உயர்வு. இது மாநகராட்சி, இது மாநகராட்சி, நகராட்சி. என்ன மாநகராட்சி ஆகல, ஆக்கிடலாம் அதிமுக ஆட்சியில். இந்த மாநகராட்சியில மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. வார்டுக்கு 5% உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ 2500 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். கடவரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? 100% உயர்த்தப்பட்டு வீட்டு வரி, சார் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2000 வீட்டு வரி கட்டணும். 100% உயர்த்தணும். கடவரி 150% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் கடவரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2500 ரூபாய் கட்டணும். குடிநீர் வரி உயர்வு. போதாததுக்கு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடிய அதிமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கிற வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது. அதோட விலைவாசி உயர்வு. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நாம அதிமுக ஆட்சி இருக்கிறதையும் வாரத்துக்கு 6 நாள் வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. அதனால் மக்கள் இன்னைக்கு துன்பப்படுறாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பச்சரிசி கிலோ 40 ரூபாய். இன்றைய தினம் பச்சரிசி ஒரு கிலோ 77 ரூபாய், 37 ரூபாய் அதிகங்க. அதே போல பொன்னி புழுங்கரிசி ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் 42 ரூபாய். இப்போ ஒரு கிலோ 72 ரூபாய், ஒரு கிலோ 30 ரூபாய் இந்த ஆட்சியில விலை உயர்ந்திருக்குது. இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ 28 ரூபாய்க்கு விட்டது, இப்போ 48 ரூபாய், 20 ரூபாய் அதிகம். அதே போல கடலை ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விட்டது 21ல, இப்ப 190 ரூபாய் கடலை லிட்டர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.